பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான படம். ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். இன்றைக்கி எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாஸ்கோ ட காமா நகுல் அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து படத்தில் வந்திருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நக்குல் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெயின் ரோலில் வந்து KS ரவிக்குமார் வந்து நடிச்சிருக்காரு. இந்த போஸ்டர்லாம் பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், நக்குல் 2 கேரக்டரில் இருப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் வந்து 2 கேரக்டரில் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்விஸ்ட்டாக கொடுத்தது KS ரவிக்குமார் அவர்களை தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் மிக்ஸ்டாகி இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் முழுக்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது முழுக்க கெட்டவங்க, நல்லவங்க எங்கேயாவது கொஞ்சம் இடத்துல இருப்பாங்க. நல்லவங்களாம் எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜெயிலில் இருப்பாங்க. கெட்டவங்களாம் வெளில இருப்பாங்க. அதாவது ஒரு வீடுலேருந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போனாலும் யாராக இருந்தால் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அயோக்கிய பையன், மொல்லை மாதிரி கேப் மாதிரி இந்தமாரி ரவுடிசம் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் வந்து இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வீட்டு வாடகை கொடுக்குறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்தமாரி ஒரு சூழலில் வந்து படம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் நக்குல் அவர்கள் வந்து ஒரு குட் கேரக்டர் உள்ள பர்சன். இவர் வந்து இப்படியே போயிட்டுருக்கிறப்ப லவ் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து பெருசானதுக்கப்புறம் பார்க்குறாரு. வீடு வாடகைக்கு தேடும்போது பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள சந்திச்சுட்டு கல்யாணம்லாம் பண்ணல, அதுக்கு மேலே விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் ஃபஸ்ட் ஹாஃப் போயிட்டே இருக்குது. அவர் நல்லவனாகவே இருக்கிறதுக்காக சில சீன்ஸ் பண்ணுறாரு. அது பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னா, பழைய படம் வந்து பாட்டில் மணி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அதான் ரவுடியாக இருக்க மாட்டார், ஆனால் ரவுடியாக இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் வாடகைக்காக இருப்பார். அந்த படத்தில் விவேக் அவர்கள் கூட இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து இங்கே கொஞ்சம் வச்சா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு சின்னதாக விரலில் ஒரு சின்ன அடிபட்டிருக்கும். ரமணா படத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அடிபட்ட உடனே டாக்டருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு மருந்து மாத்திரலாம் ஏறி பில்லு தீட்டிட்டுவாங்களே, அதேமாரி இதுலேயும் அந்த சீனை வச்சுருக்காங்க. பார்க்க ஒரே மாதிரி அவங்க அண்ணனுக்கு சின்னதாக விரல் அடிபட்டிருக்கும். அதுக்கு MRI ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ICU வார்டு வரைக்கும் கொண்டு போய் அவங்க அண்ணனை கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க ஸ்டார்டிங் சீனு. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான உலகத்தில் வந்து நக்குல் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்க மாதிரி ஸ்டார்டிங் சீனில் காமிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஃபஸ்ட் ஹாஃப் போக, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜெயிலில் போகுது. ஜெயிலோட பேர் தான் வாஸ்கோ ட காமா. அதனால தான் இந்த படத்தோட பேரும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஜெயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, KS ரவிக்குமார் டபுள் ஆக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவரை கொல்றதுக்கு ஒரு KS ரவிக்குமாரோட பையன் தான் நக்குல், இன்னொரு KS ரவிக்குமார் பையன் தான் வந்து அந்த ஊரில் வில்லத்தனம் பண்ணிகிட்ருக்க ஒரு வில்லன். அவங்க அப்பனை கொல்றதுக்காக உள்ளே வர்றாரு. அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நக்குல் வந்து கஷ்டப்படுறாரு. ஸோ இதுதான் கிளைமேக்ஸ். ஸோ கடைசியில் காப்பாற்றினாரா இல்லையா, வில்லன் என்ன ஆனார், இப்படி தான் படத்தோட ஜேர்னர் ஃபுல்லாக போகுது. படத்தோட மியூசிக் அண்டு அங்கங்கே பிட்டாக வர சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முழுக்க பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் பொறுமையாக இருக்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். இந்த படத்தில் பாதியிலேயே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வெளில ஃபோன் பேச போயிட்டாலும், இந்த படத்தோட இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, பொறுமையை இழந்தா மாதிரி ஆகிடும். ஸோ படத்தை பாருங்கள், தேட்டரில் ரன்னிங்கில் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ரேட்டிங் வந்து கடகடன்னு விறுவிறுன்னு படம்லாம் போகல, இது ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அப்படி இருக்கிறதுனால அந்த ஜெனரில் ஓகே. பட் ஆனால் இப்போ இருக்க ரியாலிட்டிக்கு இந்த படத்துக்கு பக்காவா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பொறுமையாக பார்க்குறதுக்காக மட்டும்தான் பார்த்த மாதிரி இருந்தது தவிர, படத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்டான சீன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. KS ரவிக்குமார் டபுள் ஆக்ஷன் இருக்கிறது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுவும் நான் ரிவீல் பண்ணிட்டேன், படம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.